بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் இந்த மனித சமுதாயத்தை நேரான வழியில் செலுத்துவதற்காக அதற்குரிய வழிகாட்டு புத்தகமாக இறை வேதத்தையும் அதனுடைய விளக்க உரையாக இறை தூதர்களையும் வல்ல அல்லாஹு தாலா இவ்வுலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலேயும் ஏராளமான இறை தூதர்கள் இவ்வுலகத்திற்கு வந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை திருமறை குர்ஆனில் நாம் பார்க்க முடிகிறது. ஆரம்பமாக இந்த சமுதாய மக்கள் நேரான வழியிலிருந்து தவறி படைத்த இறைவனுடைய சட்டங்களை மீறி மார்க்கத்துக்கு முரணாக நடக்கின்ற போது இறை தூதர்கள் உலகத்திற்கு வருகை தந்து அவர்களுடைய தவறுகளை, அவர்கள் செய்த குற்றங்களை, மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை அவர்கள் சீர்திருத்தி மிகச்சிறந்த நல்லவர்களாக அவர்களை மாற்றிச் சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு இறை தூதர் இந்த உலகத்திற்கு வருகை தந்து அந்த மக்களை சிறந்தவர்களாக நல்லவர்களாக மாற்றிய போதும் கூட காலங்கள் உருண்டோட மனிதர்களிடத்தில் இருந்த அந்த நல்ல குணங்கள், நல்ல செயல்பாடுகள் அதை மாறி ஆரம்ப காலத்தில் இணை வைப்பு கொள்கை, மார்க்கத்துக்கு முரணான கொள்கை எப்படி இருந்ததோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய உள்ளங்களில், அவருடைய செயல்பாடுகளில் வந்ததை நாம் திருமறை குர்ஆனுடைய இறை தூதர்களுடைய வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நபியும் வருவதும் அவர்கள் அந்த மக்களை சீர்திருத்துவதும், அதற்கு பிறகு கொஞ்ச காலங்களுக்கு பிறகும் இறை தூதர்கள் வருவதும் அவர்களுடைய மக்களிடத்தில் இருந்த தவறுகளை அவர்கள் சீர்திருத்தியிருப்பதையும் திருமறை குர்ஆனுடைய கூற்றிலிருந்து நாம் விளங்க முடிகிறது. இதில் இருந்து நமக்கு அல்லாஹு தாலா காட்டுகின்ற ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இந்த மனிதர்களிடத்தில் ஒருவரை நாம் நல்லவராக மாற்றிவிட்டோம் என்று சொன்னால், சிறந்தவர்களாக மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் அது காலம் காலமாக தொடர்ந்து இறுதி வரையிலும் இருக்காது. ஷைத்தான் அவர்களை எந்த வகையிலாவது கெடுப்பதற்கு முயற்சி செய்வான். அவன் முயற்சி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறான். மறுமை நாள் வருகின்ற வரையிலும் எனக்கு காலக்கெடு கொடு என்றும் இறைவனிடத்திலே வரம் பெற்று வந்திருக்கிறான். எனவே அவனுடைய வலதுபுறமாக, இடதுபுறமாக, முன்பாக, பின்பாக எல்லா வழியிலேயும் இந்த ஷைத்தான் மனிதனை கெடுப்பான் என்பதனால் நாட்கள் ஒரு தடவை நாம் மக்களை சீர்திருத்தி விட்டோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் அமர்ந்துவிடக் கூடாது. காலங்கள் செல்லும் பொழுது இந்த தாவா பணி, இந்த அழைப்பு பணி நாம் அதிலே தொய்வை ஏற்படுத்தி விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஷைத்தானுடைய ஆதிக்கம் இந்த மக்களிடத்தில் வந்துவிடும் என்பதைத்தான் இறை தூதர்கள் தொடர்ந்து அவ்வப்போது வந்திருப்பதையும் நமக்கு காட்டுகிறது. எந்த அளவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஓரிரை கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்காக, அறிவுபூர்வமாக இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னவர்கள். அவர்கள் ஓரிரை கொள்கையை அவ்வளவு தெளிவாக சொல்லி இந்த சிலைகளை எல்லாம் உடைத்து இவைகளுக்கு கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் எந்த உதவி செய்வதற்கும் சக்தி இல்லை என்ற அளவுக்கு அதை உடைத்து இந்த பகுத்தறிவின் அடிப்படையில் இந்த சமுதாயத்தை, அவர்கள் வாழ்ந்த சமுதாயத்தை உருவாக்கி போனார்கள். ஆனா குறைஷிகள், நாங்க இப்ராஹிம் நபியுடைய வம்சாவளிகள் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டவர்கள் என்ன சொன்னார்கள்? ஓர் இறைவனை மட்டும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வணங்குமாறு சொல்லும் பொழுது அஜஅலல்லாஹுல் ஆலிஹத்த இலாஹம் வாஹிதா, இவர் எல்லா கடவுளையும் ஒரு கடவுள் என்று சொல்கிறாரா? இன்னஹாதா இல்லா ஷைஉன் உஜாப், இவை மிகவும் ஆச்சரியமான ஒன்று என்று சொன்னார்கள். ஒரு கடவுள் கொள்கை என்று சொன்னதற்கு, ஒருவனை மட்டும் வணங்கு என்று சொன்னதற்கு இவர்கள் சொல்கிறார், என்ன புதுமையான ஒரு கருத்தை சொல்கிறார், ஒரு ஆச்சரியமான ஒரு கருத்தை சொல்கிறார். யாரை சொன்னார்? நாங்க இப்ராஹிம் நபியுடைய வம்சாவளி என்று சொன்னவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன புதுசா வந்து சொல்கிறாய் என்று கேட்கிறார். இது மட்டுமல்ல, சிலைகளை உடைத்த அந்த இப்ராஹிம் நபிக்கே சிலைகளை வைத்து அவர்கள் கட்டினார்களே ஓரிரை கொள்கையை, இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலகத்திற்கெல்லாம் பறைசாட்டும் வண்ணமாக புனர்நிர்மாணம் செய்தார்களே அந்த காபத்துள்ள ஆலயத்தின் உள்ளே
360 சிலைகளை வைத்ததோடும் அல்லாமல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிலைகளை உள்ள கொண்டு போய் வைத்திருக்கார். சஹீஹ் புகாரியில் நாம் இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். ஓரிரை கொள்கையை அவ்வளவு ஸ்ட்ராங்காக சொன்ன நபி இப்ராஹிமுக்கே சிலையை வைத்து அவர்களை வணங்கும் அளவிற்கு போயிருக்கிறது என்று சொன்னால் நிலைமை என்னவென்று பாருங்கள். இப்ராஹிம் நபி ஒழுங்கா பிரச்சாரம் செய்யவில்லை என்பதல்ல, இப்ராஹிம் மாதிரி அவ்வளவு அழகான பிரச்சாரம் செய்தவர்கள் யாரும் இல்லை. அவர்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பின்பற்றுமாறு இத்தபி மில்லத்தை இப்ராஹிமுடைய மார்க்கத்தை அவர் காட்டிய அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நம்ம சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்லுகிறார். அவ்வளவு அழகாக சொன்ன இப்ராஹிம் நபியுடைய அந்த வம்சாவளியில் வந்தவர்கள் என்பவற்றையே அவ்வளவு பயங்கரமான சிறுக்கு வந்துவிட்டது. காரணம் என்ன? அதற்கு அடுத்து வந்த காலகட்டங்களில் இந்த ஓரிரை கொள்கையை ஓங்கி ஒழித்து சொல்லக்கூடியவர்கள், அதை கரெக்டாக சொல்லக்கூடியவர்கள், உறுதியாக பேசக்கூடியவர்கள் அங்கே இல்லாமல் போனதின் காரணத்தினால், அதை விட்டுக் கொடுத்த காரணத்தினால், அதை கண்டுகொள்ளாமல் போன காரணத்தினால் இணை வைப்பு கொள்கை அப்படியே உள்ளே வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு உள்ளே என்ன செய்து விட்டது வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை ஓரிரை கொள்கையில இல்ல, அவர் பாட்டனார் ஓரிரை கொள்கை இல்ல, பெரிய தந்தை ஓரிரை கொள்கை இல்ல, சிறிய தந்தை இல்லை. யார்? இப்ராஹிம் நபியுடைய வம்சாவளியில் வந்த அந்த குடும்பத்துக்குள்ளேயே சிறுக்கு அவ்வளவு வேகமா பரவி இருக்கிறது. அப்ப இது ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய தாவா பணியினுடைய இலக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பிட்ட பகுதியில், ஒரு சில இடங்களில் மட்டும் நாம் வைத்துக் கொள்வோமேயானால், அல்லது குறிப்பிட்ட காலத்தோடு முடித்துக் கொள்வோமேயானால் நமக்கு ஒரு மர்கஸ் கிடைத்து விட்டது, 2 பள்ளியாசல் கிடைத்து விட்டது, 10 கிளைகள் கிடைத்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ் நாம் இருப்போம், நாம் தொழுவோம், ஜும்மாவோடு முடித்துக் கொள்வோம் என்ற ஒரு நிலைமை ஏற்படுமானால் இங்கேயும் தாராளமாக வரும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, பதா அல் இஸ்லாமு கரீபா, இந்த இஸ்லாம் புதுமையானதாகவே மக்களுக்கு தோன்றியது. இஸ்லாத்தினுடைய ஓரிரை கொள்கையை பார்த்தவன் என்னடா புதுதா சொல்கிறான் என்றுதான் கேட்டார்கள். சயஊது மமா பதா, ஆரம்பத்தில் எப்படி இஸ்லாம் தோன்றியதோ அதை போன்ற ஒரு நிலைமை ஏற்படும். தூபாலில் குரபா, அப்போது இந்த புதுமையான, இந்த உண்மையான, அந்த பழமையான அந்த கருத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லிச் சென்றிருக்கிறார். இந்த இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது ரசூலுல்லாஹை எப்படி அடித்தார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை எப்படி எதிர்த்தார்களோ, எப்படி இது புதுமையானது என்று சொன்னார்களோ, இந்த மாதிரி நிலைமை பிற்காலத்திலும் உருவாகும் என்று முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதை இன்று நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலேயும் தர்கா கூடாது என்று சொன்னால் அதை கடுமையாக எதிர்ப்பவர்கள். ஒரு முஸ்லிமானி தர்காவை எதிர்க்கிறாயா, தர்கா இடிக்க வேண்டும் என்று சொல்கிறாயா என்று பார்க்கக்கூடியவர்கள் அவ்வளவு பேர்கள். இந்துக்களில் தான் சொல்வார்கள், கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதே என்று சொல்வார்கள். இப்ப என்னாச்சுன்னா நம்முடைய ஊர்கள் அத்தனையிலையும் தர்கா இல்லாத ஊர்களில் குடியிருக்காதுங்கிற மாதிரி பள்ளியாசல் பக்கத்திலேயே ஒரு தர்கா, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் ஒரு பள்ளியாசல் பக்கம் கட்டி வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு 4 வரையும் நீ என்ன செய்ய வணங்கிக்கொண்டு பக்கத்திலேயே ஒரு தர்கா. பல பள்ளியாசல்களிலே தர்காவை தாண்டி உள்ளே போய் தொழ வேண்டிய நிலைமை இருக்கிறது. அங்கே பெரிய தர்காக்கள் அங்கங்கே கட்டப்பட்டு வணங்கப்பட்டு அதற்கு உருசுகள் எடுக்கப்பட்டு கந்திரிகள் கொண்டாடப்பட்டு நிறைய நிகழ்ச்சிகள் இன்று சர்வசாதாரணமாக தமிழகம், இலங்கை போன்ற பல பகுதிகளில் நடந்து கொண்டு வருவதை நாம் கண்கூடாக நாம் பார்த்து வருகிறோம். என்னருக்கு அல்லாஹ் ஒருவனை மட்டும் இங்கே இருக்க அன்னல் மசாஜிதல் இல்லா, எல்லா இறை இல்லங்களும் வணங்கப்படக்கூடிய அத்தனையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரியது, அவனை தவிர யாரையும் நீங்கள் அழைக்க கூடாது என்று சொல்லப்படக்கூடிய அவ்வளவு இறை இல்லத்தை கட்டிக்கொண்டு அதோட ஒட்டியே இந்த சிறுக்கை கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களின் நிலைமை என்ன என்று பாருங்கள். இந்த கபரைத்தான் உடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார், வலா கபரன் முஸீஃபன் இல்லா சவ்வைத்தஹு, உயரமா இருக்கக்கூடிய எந்த கபரையும் என்ன செஞ்சிடாத, விட்டு விடாதே, தரைமட்டமாக நீ ஆக்கிவிடு என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உத்தரவிட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சியிலே அபுல் ஹய்யாஜ் என்ற அந்த அதிகாரிக்கு அவர்கள் சொல்லி என்னுடைய காலத்தில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அதை உடைத்து விடு என்று சொன்னார்கள். ஆனா இன்று செய்ய முடியுமா? இதை நாம் சொல்லவாவது முடியுமா? அந்த அளவுக்கு இணை வைப்பு கொள்கை நிறைந்து போலிகள் அதிகமாகி ஓரிரை கொள்கை புதுமையானதாக தோன்றியிருக்கிறது. இந்த மாதிரி நிலைமை இந்த சமுதாயத்துக்கு கண்டிப்பாக வரும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித்தான் சென்றிருக்கிறார். அப்ப என்ன செய்ய வேண்டும்? அடுத்து யார் வரப்போகிறார்? யார் இந்த தீமைகளுக்கு எதிராக போராட போகிறார்கள்? எந்த இறை தூதர் வரப்போகிறார்?
வேற எந்த இறை தூதரும் வரப்போவதும் இல்லை. நான் தான் இறுதி நபி என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். அந்த இறுதி நபியினுடைய பிரதிநிதிகளாக, அந்த பணிகளை செய்யக்கூடியவர்களாக மூமின்களாக இருக்கக்கூடிய நம்ம அத்தனை பேருக்கும் சொல்லியிருக்கிறார். ஒருவர் இருவர் அல்ல, சத்திய கருத்தை தெரிந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த பணியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் சொல்லியிருக்கிறது. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி வந்தாலும் அதை எடுத்துச் சொல்ல வேண்டிய பணி உங்களுக்கு இருக்கிறது என்று ஹஜ்ஜத்துல் விதாவில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு ஆயத்தளவுக்கு ஒரு சின்ன செய்தி வந்தாலும் உடனே எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் நீங்க சேர்த்திருங்க. குர்ஆன் என்ன அழகா சொல்லுகிற, அல் முஃமினூன வல் முஃமினாத் பாலுஹும் அவுலியா பால். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். எதிலே? பெரிய வியாபார தொழிலிலே இணைந்து கொள்வதற்கு, பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கா அதிலையும் நீங்கள் செய்து கொள்ளலாம், தவறல்ல. ஆனா இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? யாமுரூன பில் மாரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நல்லதை அவர்கள் ஏவுவார்கள், தீயதை அவர்கள் தடுப்பார்கள். அவங்களுடைய முதன்மையான பணியாக அல்லாஹ் சொல்லுகிறான். மூமினான ஆண்களாகட்டும் மூமினான பெண்களாகட்டும் அவர்களுடைய உறவு, மூமின்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கம் எந்த அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டுமானால் நல்லதை ஏவக்கூடியவர்களாக, தீயதை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வயக்குயிமூன ஸலா வயுத்தூன ஸக்கா, அதேபோல் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, தொழுகை, ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள். வயுத்தீஊனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அவன் தூதர் சொன்ன அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து நல்ல காரியங்கள் என்று குர்ஆன் எங்கே சொல்லுகிறதோ, நல்ல காரியங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எதை சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்வார்கள். தீமைகளை எங்கு கண்டாலும் அவர்கள் தடுப்பார்கள். இது மூமினா எல்லாருக்கும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறார். இது பெரிய ஆலிம்களாக படித்து வந்தவர் தான் இந்த மாதிரி பணிகளை செய்ய வேண்டும் என்றோ, படிக்காதவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. மூமினாக இருக்கக்கூடிய எல்லாரும் யாராக இருந்தாலும் சரிதான், இந்த தாவா பணியை நீங்கள் எடுத்துச் சென்றால் தான் இஸ்லாத்தினுடைய உண்மையான கொள்கை எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேரும். இந்த தாவா பணியினுடைய இலக்கு ஒவ்வொருவரிடத்திலும் உள்ளத்திலையும் ஆழமாக பதிய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சாரார், குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் என்று இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து ஒவ்வொருவரையும் துவங்கணும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் பகுதியில் இருப்பவர்களுக்கு, உங்கள் ஊரில் உள்ளவர்களுக்கு, உங்கள் நாட்டில் உள்ளவர்களுக்கு, இப்படியே உங்களுடைய எல்லா செய்திகளையும் இந்த உலகம் அத்தனை இடத்திலையும் கொண்டு போய் பரப்ப வேண்டிய பணி உங்களுக்கு இருக்கிறது. பொருளாதாரம், அதற்கு நாம் சொல்ல வேண்டியதில்லை. எங்க இருந்தாலும் நாம் அந்த பொருளாதாரத்தை தேடி போகிறோம், அதற்காக கஷ்டப்படுகிறோம். இலங்கையில் தொழில் இல்லையா, உடனே சென்னைக்கு நாம் செல்கிறோம், அல்லது அரபு நாடுகளுக்கு செல்கிறோம். அதை தேடுவதற்காக எவ்வளவு விதமான முயற்சிகளை நாம் செய்யக்கூடியவர்கள். இந்த தாவா பணிக்காக வேண்டி இலகுவாக எளிமையாக நாம் அனைவர்களுக்கும் சொல்லக்கூடிய இந்த பணிகளை நாம் சரிவர செய்வதில்லை. அதனால்தான் இஸ்லாம் இங்கே தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் வந்திருக்கிறது. அதற்கு சான்றுகள் இருக்கிறது. 1000 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட பள்ளியாசல்கள் திருச்சியில் இருக்கிறது, குமரி மாவட்டத்தில் இருக்கிறது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் உள்ளே நுழைந்திருக்கிறது. அவர்களுடைய பணிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகு நபித்தோழருடைய பணிகள் எல்லாம் இங்கே வந்து சென்னையில் கூட தமீமுத்தாரி அவர்கள் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்று தெரியவில்லை. ஆனால் பலர்கள் வந்து இந்த தாவா பணி செய்திருக்கிறார்கள் என்றும் இஸ்லாம் இங்கே வந்திருக்கிறது என்பதற்கும் சான்றுகள் இருக்கிறது. 1000 வருடங்கள் ஆகிவிட்டது. எங்கே? தமிழகம், இலங்கை போன்ற பகுதிகளில் இஸ்லாம் வந்து 1000 வருடங்கள் வந்தாலும் ஆயிரக்கணக்கான தர்காக்களும் லட்சக்கணக்கான தர்காக்களும் வந்திருக்கிறதே தவிர உடைக்கப்பட்டிருக்கவில்லை. ஓரிரை கொள்கை ஓங்கி உழைக்கப்படவில்லை. இணை வைப்பு கொள்கை, மாற்று மதத்தினுடைய கலாச்சாரங்கள், இவைகளோடு சேர்ந்துதான் இஸ்லாம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஒரு தூய்மையான, சுத்தமான, ஒரு தூய்மையான ஒரு இஸ்லாமிய ஒரு மக்களை நம்மால் பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன? தெரிந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். 1000 வருடங்களுக்கு முன்பாக இருக்கட்டும், ஒரு நூற்றாண்டு இருக்கட்டும், ஒரு 300 வருடங்களுக்கு முன்பாக இருக்கட்டும், நீங்கள் தேடி பார்த்தீர்களேயானால் ஏகத்துவ கொள்கை உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களில் வரக்கத் இப்னு நௌஃபல் போன்றவர்கள் ஓரிரை கொள்கையிலே ஒட்டிக்கொண்டு இருந்தார்களே, அதை போன்றவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். அவங்களுடைய பணிகள் விரிவாக மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படாத காரணத்தினால்தான் இணை வைப்பு கொள்கை இந்த அளவுக்கு போயிருக்கிறது.
அப்ப அந்த நிலையை நாம் உருவாக்கி விடக்கூடாது. இங்கேயும் இலங்கையிலும் இருக்கிறது, அதே போன்று தமிழகத்திலும் இருக்கிறது, மற்ற பகுதிகளிலும் தௌஹீத் இருந்தாலும் அந்த பணியை ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு விட்டுவிட்டால், குறிப்பிட்ட பகுதியோடு நாம் விட்டுவிட்டால், பிரச்சனைகள் வருகிறது என்று அதை தள்ளி வைத்து விட்டோம் என்று சொன்னால் இதே நிலைமை இணை வைப்பு. நம்ம எப்படி தௌஹீத் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கோம், காபத்துல்லா என்ற ஆலயம் எப்படி ஓரிரை கொள்கைக்காக உருவாக்கப்பட்டதோ அதே மாதிரி அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்ம மாதிரி மர்கசுகள் எல்லாம் சிறுக்கு கேந்திரமாக கூட ஆயிரலாம். இங்கே விட ஒரு தர்காக்களை கூட கட்டிவிடலாம். எப்போது நாம் ஒழுங்கான பணிகள் செய்யாமல் இருந்தால். நம்ம குடும்பத்தினர்கள் நமக்கு கூட தர்காவை கட்டி வைத்து விடலாம். ஏன் நம்ம குடும்பத்தினருக்கு சொல்லாமல் இருக்கும் பொழுது? அப்ப நாம் முதலாவது செய்ய வேண்டிய பணிகள் நம்முடைய குடும்பத்தில் இருந்து நீங்கள் இந்த தாவா பணியை துவக்குங்கள். அல்லாஹ் கூட அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சொல்கிறார், அந்திர் அக்ரபல் அந்திர் அசீரத்தக்கல் அக்ரபீன், உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யும். முதலாவதாக ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய வசனத்தில் ஒன்று, உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய், ஓரிரை கொள்கையில வா என்று சொல். அதுல எல்லாம் நீ என்ன செய்யாதே, எந்த சமரசம் இணை வைத்தல் என்ற விஷயத்தில் குடும்பத்தினர்களிடத்தில் எந்த சமரசத்தையும் வைக்கக்கூடாது. அது அட்ஜஸ்ட்மெண்ட் என்று வைக்கக்கூடாது. தெளிவு நெளிமுடிவு என்றெல்லாம் வைத்து கொஞ்சத்தை சொல்லி கொஞ்சத்தை மறைக்கக்கூடாது. தெளிவாக எடுத்து அந்த மக்களுக்கு சொல்லிவிடு. ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய இந்த வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. அப்துல் மனாப் கூட்டத்தினர்களை கூப்பிட்டாங்க, அப்துல் முத்தலிபை கூப்பிட்டார்கள், அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்கள் கூப்பிட்டார்கள், அவங்களுடைய மாமி சஃபியாவை கூப்பிட்டார்கள், தன்னுடைய மகள் பாத்திமாவை கூப்பிட்டார்கள். எல்லாரும் கூப்பிட்டு எச்சரிக்கையா இருந்துக்கிறீங்க. மறுமை நாள் அந்த நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து தப்பிப்பதற்குரிய அந்த வழியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் அழைத்து ஆரம்ப கட்டத்திலே பிரச்சாரம் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு எடுத்து சென்ற செய்தியை சஹீஹ் புகாரியில் பார்க்கிறோம். முதலில் அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய குடும்பத்தினர்கள், ஊரை உனக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், இவர்களுக்கு சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக தன்னுடைய குடும்பத்தினர்களிடத்தில் இந்த தாவா பணியை எடுத்து சொன்னார்கள். கடும் எதிர்ப்பு. தப்பல்லக்கையா முஹம்மத், முஹம்மதே நீ நாசமாக போ. அபூ லஹப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையினுடைய உடன் பிறந்தவன் துவங்கி வைக்கிறான். மற்றவர்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்புகள். ரொம்ப நல்லவராக மதித்தவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அப்படி நேசித்தார்கள். எந்த அளவுக்கு இந்த செய்தியை சொல்லுகின்ற வரையிலையும் நேசித்தார்கள். அவங்க அப்படியே சொன்னா, சஃபா என்ற மலையில ஏறி நின்று இதற்கு பின்னால் ஒரு கூட்டத்தினர்கள் உங்களை தாக்க வருவதாக சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டபோது அழகா சொன்னார்கள், நாங்கள் உங்களிடத்திலிருந்து எந்த பொய்யையும் நாங்கள் கேட்டதில்லையே, உங்களிடத்திலிருந்து பொய்யான வாசகத்தை நாங்கள் கேட்டதில்லையே, நீ கண்டிப்பா உண்மைதான் சொல்லுவீங்க. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வாருங்கள் என்று சொன்னவுடன் எல்லாரும் வந்தார்கள். வர முடியாதவர்கள் என்ன செய்தார்கள், தங்கள் சார்பாக சிலரையும் அழைத்தும் அனுப்பியும் வைத்தார்கள். என்ன சொல்ல வர்றாரு, ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். இல்லைன்னா முகமது கூப்பிட மாட்டார், ரொம்ப நல்லவர் என்று சொன்னவர். இப்படி சொன்னவர்கள் எல்லாம் இந்த ஓரிரைக்கு அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குகின்ற அந்த உண்மையான கொள்கையை சொன்னவுடன், வலிஹாதா ஜமாத்தனா, இதை சொல்வதற்கு எங்களை நீ கூப்பிட்டா என்றார்கள். தௌஹீதை சொன்ன உடனே கடுமையான எதிர்ப்பு தான். சரியான பயங்கரமான மோசமான வார்த்தைகள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு போடுகிறார். சொந்தத்திலே சொல்லும் பொழுது இவைகள் எல்லாம் மறத்தான் செய்யும். இதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்து விடார்கள், ஓரமாக உட்கார்ந்து விடாதீர்கள். இதன் காரணத்தினால் குடும்பத்தில் எதிர்ப்பு வருகிறது என்று இந்த தாவா பணியை நீங்கள் விட்டு விடாதீர்கள். குடும்பத்தினர் உள்ளவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. சிலர்கள் என்ன சொல்லுகிறார்கள், குடும்பத்தை முதல்ல நீ திருத்து, அப்புறமால வெளியே போண்டு. அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை. சொல்லத்தான் சொல்லி இருக்கிறது. திருத்தக்கூடிய, திருத்தி எடுத்து கொண்டு போய் இதுல சொர்க்கத்தில் கொண்டு போய் விடக்கூடிய அந்த அதிகாரமோ அதற்குரிய ஆற்றல் அல்ல நமக்கு கொடுக்கல. சொல்றது மட்டும்தான் நமக்கு கடமை. அவங்களுக்கு சொல்லாமல் இருந்தால் குற்றம். அவங்களுடைய உள்ளத்தை புரட்டி அப்படி இங்க கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வின் தூதருக்கு கூட கிடையாது. அல்லாஹ் சொல்ற, இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மய்யஷா. நபியே, நீர் நாடியவர்களுக்கெல்லாம் நேர்வழியில கொண்டு போய் செலுத்தி விட முடியாது. நான் யாரை நாடுகிறேனோ அவனை தான் கொண்டு போய் சேர்ப்பேன். ஆனா உன்னுடைய பணி என்ன, எடுத்து சொல்வதுதான். நீ மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லு போதும். அவங்கள வருவதற்கு எவ்வளவு முயற்சி செய்யுமோ அதை செய்யும். நீ நினைத்தவர்கள் எல்லாம் கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, சேர்த்து விட முடியாது என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை நீங்கள் தாவா பணியினுடைய மிக முக்கிய இலக்காக வைத்துக் கொண்டு நம்ம எல்லாம் சொன்னோம், இவ்வளவு பேர்ட்ட சொன்னோம், என் சொந்தத்தில் சொன்னேன், அவங்கள்ட்ட சொன்னேன், இவர்களிடத்தில் சொன்னேன், யாரும் திருந்தவில்லை என்பதற்காக உங்களுடைய பணியை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அப்படி பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவங்களுடைய பணியை தொடர்ந்து இருக்க முடியாது. 13 ஆண்டு கால வாழ்க்கையில் மக்காவுடைய வாழ்க்கையில அவர்கள் பட்டது கஷ்டங்களை தவிர வேறு எதுவுமே இல்லை. விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் தௌஹீதுக்குள்ளே வருகிறார்கள். பெரிய கூட்டமா அலையலையாக வரவே இல்லை. அவருடைய கொள்கைக்கு ஆதரவு இல்லை. வர்றவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி உயிருக்கு போராடுகின்ற அளவுக்குத்தான் சூழ்நிலை 13 ஆண்டு காலங்கள் இருந்தது. மதீனா வாழ்க்கையில் போன பிறகுதான் அல்லாஹ் அந்த நிலைமையை மாற்றுகிறான். மக்கள் கூட்டமாக வர வைக்கிறான். அந்த 13 ஆண்டு கால வாழ்க்கையில அவர்களுக்கு ஒண்ணுமே இல்ல. மக்காவுல இல்ல, தாயிஃப்ல இல்ல, பல பகுதியில் ஒவ்வொருவர்களாக பார்க்கிறார்கள். ஒருத்தரும் கூட ஆதரவு தரவில்லை. அதனால இவ்வளவு நான் சொல்லி பார்த்தேன், அவ்வளவு சொல்லி பார்த்தேன், ஒருத்தன் உருப்படல அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்கவில்லை. இங்கே இல்லண்டா அங்க திருந்துவானா, அல்லது அவன் திருந்துவானா, இவன் திருந்துவானா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருக்காக என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பிரச்சாரத்தை சொல்லிக் கொண்டுதான் இருந்தார்கள். அதனால யாரையும் நம்முடைய உள்ளத்தை புரட்டி கொண்டு போய் சேர்க்க முடியாது. நம்முடைய பணி எடுத்து சொல்வது. அல்லாஹ் தஆலா நாடி விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்வான். இந்த கொள்கையினால் ஈர்க்கப்பட்டவர்கள், கடுமையாக எதிர்த்தவர்கள், இவர்களை எல்லாம் இந்த தௌஹீது பணிக்கு கண்டிப்பா கொண்டு வருவான். வந்து இருக்கிறான். தமிழகத்திலும் சரி, இலங்கையிலும் சரி, இந்த தௌஹீதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் எத்தனை பேர்கள் இந்த தௌஹீதினுடைய தூண்களாக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருள். அடிக்க வந்தவர்கள், வெட்ட வந்தவர்கள், வெட்டியவர்கள், பள்ளியாசலின் தூக்கி எறிந்தவர்கள், இப்படி நிறைய பட்டியலை நீங்கள் பார்க்கலாம். இதுல இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த கொள்கை இப்போ இருக்கக்கூடியவர்கள் நிலை என்னன்னு கேட்டு பாருங்க. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? நான் தர்காக்கு தான் போயிட்டு இருந்தேன், நான் தப்லீக் ஜமாத்துல தான் இருந்து கொண்டிருந்தேன், நான் இந்த வேலையை தான் எழுதி செய்துகிட்டு இருந்தேன், தௌஹீதுல என்று தெரியாது என்று சொல்லுவாங்க நிறைய பேர். 10 வருடங்களுக்கு முன்னால் இதுல பாதி பேருக்கு மேல தௌஹீது இல்லை. நம்முடைய பிரச்சாரம் ஆங்காங்கே ஒரு சின்ன அளவில், குறைந்த அளவில் செய்யும் பொழுது இன்று நிறைய தமிழகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா ஊர்களிலேயும் இந்த தௌஹீதுடைய பிரச்சாரம் கிளை இல்லாவிட்டாலும் இப்படி ஒரு கொள்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும் அளவுக்கு வந்திருக்கிறது. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சாரங்களை நாம் ஒவ்வொருவரும் செய்வதின் காரணத்தினால், எடுத்துச் சொல்வதின் காரணத்தினால், மக்கள் வரட்டும் அல்லது வராமல் போகட்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய தௌஹீது பணி எடுத்துச் சொல்லும் போது எல்லா மக்களுக்கும் போகிறது. ஒரு சிலர்கள் உடனே வருகிறார்கள், ஒரு சிலர் கொஞ்ச நாட்கள் பின்னால் வருகிறார்கள், இன்னும் சிலர்கள் கொஞ்சம் மாதங்கள், வருடங்கள் என்று கழித்ததற்கு பிறகு வருகிறார்கள். ஒரு சிலர்கள் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா முத்திரை வைத்து விட்டானோ அவர்கள் இன்றும் வராமலும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுவான் என்று சொன்னால் அடுத்த ஜெனரேஷன், இந்த வயதானவர்கள் எல்லாம் போனதுக்கு அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ தமிழர்கள் அத்தனை பேர்களும் ஏகத்துவ கொள்கையில், தௌஹீத் கொள்கையில் இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்க முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் எழுச்சி. நம்ம பார்க்கிற இளைஞர்கள் அத்தனை பேரும் பார்த்தா தௌஹீத், அவ வாப்பா மட்டும்தான், உம்மா வாப்பாங்க ஒரு சிலர்கள் மட்டும்தான் அதுல போய் என்ன செஞ்சு இருக்கிறாங்க, அதுலயே வீரியமாக அந்த பழைய கொள்கையிலே இருக்கக்கூடியவர் அப்படி நிறைய பேர். முத்தவல்லி யாரா இருப்பார்னு சொன்னா சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ளவராக இருப்பார். அவருடைய மகனை பார்த்தால் நம்முடைய ஜமாத்தில் பொறுப்பாளராக இருப்பார். இப்படி பல இடங்களில் என்ன செய்ய இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பணியை துவக்குவதின் காரணத்தினால் இதை விடாமல் ஆரம்ப காலத்தில் 1980 எல்லாம் நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அடி உதைதான். அந்த அடி உதை வாங்காதவர்கள் யாரும் இல்லை. அப்ப இவ்வளவு எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு, ஊர் நீக்கம், எந்த அளவுக்கு நம்ம இறந்து போய்விட்டால் கூட அடக்கம் செய்வதற்கு அனுமதி தருவதில்லை. வீட்டிலேயே ஒரு நாள் 2 நாள் வந்து மையத்தை போட்டால் வேற எல்லாத்தையும் சகிப்பவர்கள் இதை சகிக்க முடியல. அவன் எடுத்த பெரிய ஆயுதம் அது. மையத்தை என்ன செஞ்சுட்டு விட்டுவான், எப்படி எங்க அவனுக்கு எங்க கிடைக்க போகுது, மையத்துக்கு அடைக்கிறவானா, அடக்காம எப்படி வைத்துக் கொண்டு இருக்கான்னு பார்ப்போம். அதை வைத்துக் கொண்டு பிளாக்மெயில், இனிமேல் நான் ஒழுங்காக சுன்னத்துல் ஜமாத்தின் படி நான் நடப்பேன், உங்க கொள்கைப்படி ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னீர்களே, ஆனால் அடக்கம் செய்வோம் என்றெல்லாம் மிரட்டி பார்த்தவர்கள், ஊர் நீக்கம் செய்தார்கள். இதையெல்லாம் ஒருத்தர் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் சாதாரண உள்ளம் படைத்தவர்களுக்கு எதுக்குடா இந்த பிரச்சனை, சரி குறைந்தபட்சம் நம்ம மட்டும் தௌஹீதுல இருந்துக்கிறோம், எதுவும் பிரச்சாரம் செய்யாமல் இருந்துருவோம் என்று ஒதுங்கி போயிருந்தால் இந்த அளவுக்கு எழுச்சிகள் தமிழகத்திலும் மற்ற ஊர்களிலும் போயிருக்காது. அதனால் நம்முடைய எதிர்ப்புகள் கடுமையாக வந்தாலும் நம்முடைய இலக்கு இதை உயிர் மூச்சு இருக்கின்ற வரையிலேயே நான் சொல்லிட்டே இருப்பேன். தௌஹீதுடைய கொள்கை என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய ரத்த நாணங்களில் ஓடி போய்விட்டது என்ற அளவுக்கு நம்முடைய கொள்கையை நம்ம கொண்டு போகணும். ஷைத்தானை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி சொன்னார்கள், மஜ்ரத் தமி என்று சொன்னார்கள். ரத்தத்தில் எல்லாத்திலையும் அவன் கலந்து இருக்கலாம். தௌஹீத்வாதியுடைய உள்ளத்தில் இந்த தாவா பணியுடைய வீரியம் அப்படி ரத்தத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும், எந்த கட்டத்திலையும் விடமாட்டோம் என்று இருக்கணும். அப்படி நிறைய சகோதரர்கள் நீங்கள் பார்க்கலாம். அந்த தௌஹீத் பணியை ரயில்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி,
சும்மா போய் இருக்க மாட்டார்கள். ஒரு சிலர்கள் யாராவது கூப்பிட்டு அவங்ககிட்ட பேச்ச கொடுக்கிறது. நீங்க எங்க இருக்கிறீங்க, முஸ்லீமா இருந்தா நீங்க என்ன கொள்கையில இருக்கிறீங்க, எந்த இல்லைன்னு சொல்லிட்டு மெதுவா கறந்து அவர்கள்ட்ட தௌஹீதை எடுத்து சொல்வது. மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலையும் பேச்சை கொடுத்து ஏகத்துவத்தை கொடுத்து சொல்லி அப்படி எத்தனை பேர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்திருக்கிறார்கள். எப்போ மறும்டா நம்முடைய உள்ளத்தோடு அந்த ரத்தத்தோடு ஊறி போய்விட்டால் இந்த பணி நமக்கு நிரந்தரமான மறுமையினுடைய வெற்றிக்கு தரக்கூடிய பணி என்ற நிலைக்கு நம்ம கொண்டு வருவோமையானால் எல்லா கட்டத்திலையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய ரத்தத்தில் அப்படி ஓடி இருந்தது. அவங்களுடைய இறப்புக்கின்ற சாகக்கூடிய காலகட்டம். அவங்க என்ன செஞ்சாங்க, எங்க பாப்பா எங்க பிள்ளை எங்க, அவங்க எங்க, இவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் இறந்து போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நெருக்கமான உடல்நிலை பாதிக்கப்பட்ட நேரத்தில் சொந்த பந்தங்களை எல்லாம் தேடி அலைந்து கொண்டிருப்போம். அவங்க எல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்போம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி காலகட்டத்தை, இறுதி நாட்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், தாவா பணியில தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. சஹீஹ் புகாரியில் பார்க்கிறோம், வகால மாத்த ஃபீ மரலிஹி வ மாத்த ஃபீஹி, எதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போனார்களோ அந்த நோய் கட்டத்தில் இந்த சமுதாய மக்களுக்கு சொன்னா ஓரிரை கொலானல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தஹது குபூர் அம்பியாயும் மஸ்ஜிதா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யட்டும், நாசமாக்கட்டும், அல்லாஹ் லானத் செய்யட்டும். ஏன்னா நபிமார்களுடைய கபறுகளை வணங்கும் இடமாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். அப்படி கடைசியில எந்த நேரத்தில் எந்த நோயில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போனார்களோ அந்த நேரத்தில் கூட அந்த தாவா பணியினுடைய வீரியம் அவர்களுக்கு குறையவில்லை. அந்த நேரத்திலும் கூட இந்த சமுதாயத்திற்கு ஒரு எச்சரிக்கையை, இந்த சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான அறிவுரையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்களா இல்லையா? இந்த மாதிரி அறிவுரைகளை பேணக்கூடியவர்களாக, செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம், இறந்து போனவருடைய வீடுகளில் எத்தனையோ அனாச்சாரங்கள் நடக்கிறது. ஒப்பாரி வைத்து அழுவார்கள். அவர்கள் நம்ம உள்ள போனாலும் நம்ம ஒன்னும் சொல்றது இல்ல. என்ன அங்க போய் ஒப்பாரி வச்சுலாம் அழக்கூடாது, போகக்கூடாது அப்படி நம்ம சொல்லுவோமா? சொன்னாலும் அங்க விடுவானா? இவங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா? இங்க சாவூட்ல வந்து கூட இப்படி கத்திட்டு கிடக்குறானே, இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு ஒரு 4 பேர் அங்க வந்து திட்டிட்டு இருப்பான். நம்மளும் என்ன சாவர வீட்டுல போயிட்டு எதுக்கு நம்ம இருப்போம்? ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை பார்த்தது இல்லை. ஓரிரை கொள்கையை தவறு எங்கு நடந்தாலும் அங்கே சுட்டிக்காட்டி மக்களை திருத்த வேண்டும். அப்படி திருத்துகின்ற பொழுது ஒரு சிலர்கள் நம்மளை ஏசத்தான் செய்வாங்க. இந்த மாதிரி தௌஹீதை கரெக்டாக 100% சொல்ல வேண்டும் என்று எவர்கள் எல்லாம் அடியெடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். கொஞ்சம் நீக்கு போக்கு மாறி இருந்தால் அது ஒண்ணு அப்படி அப்படின்னு நீங்க போனீர்களே ஆனால் அவங்களுக்கு பெரிய எதிர்ப்பு வராது. ஏன்னா அவர்கள் எதிர்க்கக்கூடியதுல இந்த மாதிரி நீங்க சொல்ல சரிங்க அப்படி விட்டுருவோம் அப்படின்னு போயிருவாங்க. நாம அப்படி சொல்ல வர்றோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 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 தாவா பணியினுடைய வீரியமும் போய்விடும். அப்படிப்பட்டவர்களை இன்னும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்கு இலங்கையிலும் நீங்கள் பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் ஏகத்துவ தௌஹீது கொள்கையை ரொம்ப வீரியமாக சொன்னவர்கள் இப்போ எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் தேடும் அளவுக்கு போயிருச்சு. ஆனா பில்டிங் கட்டடங்கள் மட்டும் நிறைந்து இருக்கிறது. அவர்கள் கட்டி கொடுத்த பள்ளியாசல்கள் இருக்கிறது, மர்கசுகள் இருக்கிறது. ஆனா தௌஹீது பணியை கொண்டு போய் அங்கே சொல்ல முடிவதில்லை. அந்த பள்ளியாசல்ல என்ன நடக்குது? இஸ்லாத்துக்கு சுன்னத்திற்கு மாற்றமான 2 பாங்குகள் சொல்லப்படுகிறது, அதை தடுக்க முடியல. மார்க்கத்துக்கு முரணான பயான்கள் நடக்க முடிகிறது, அதை நம்ம தடுக்க முடியல. ஏன்னா அதெல்லாம் நம்ம கட்டி கொடுத்ததோட நம்ம பணி முடிஞ்சு போயிருச்சுன்னா அப்படி நம்ம நிறைய பேர் போயிடுறாங்க. பள்ளியாசலை நாம் எதற்கு கட்டி கொடுக்கணும்? ஓரிரை கொள்கை அங்க சொல்லணும், நபி வழியின் படி அது நடக்கணும். அந்த உள்ளம் வீரியமாக நம்முடைய உள்ளத்தில் ஆழமா பதிந்திருந்தால் இவன் இப்படித்தான் செய்வான், எதுக்கு நம்ம கட்டி கொடுக்கணும்? நபிக்கு மாற்றமான கொள்கையை அவன் பிரச்சாரம் செய்வான் என்றால் நம்ம எதுக்கு சொல்லணும்? அவன் சொந்த காசுல அவன் பாட்டு செஞ்சுட்டு போலாமே. நம்ம இதற்கு கஷ்டப்பட்டு வெளிநாடுகளில் பணம் வாங்கி அவர்களுக்கு கட்டி கொடுத்து இந்த தௌஹீது கொள்கையை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு மேடையை நம்ம அமைச்சு கொடுக்கணுமா? அப்ப அமைத்து நம்ம கொடுத்தோம். அந்த இடத்துல என்ன செய்யல, அதிகபட்சமா என்ன செய்ய, அவங்க போனாங்கன்னா ஒரு மீட்டிங் மட்டும் ஏற்பாடு செஞ்சு அதோட வண்டி விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு என்ன, அடுத்த வாரத்துல இருந்து நம்ம என்னென்னவெல்லாம் பேசினார்களோ அதற்கு எதிராக பேசிக்கொண்டு மக்களை திருத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏன் போகிறதுனா, அட்ஜஸ்ட்மெண்ட் போனமையானால், இந்த தாவா பணியில விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலைமை போகுமையானால் அந்த மாதிரி 1000 வரக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ் ஃபஸ்தா பிமா துமர், உமக்கு ஏவப்பட்டதை தெளிவாக எடுத்து சொல். அதுல இதெல்லாம் சொல்லக்கூடாது. யாரு போனா, எந்த பள்ளிக்கு போனாலும் சரி, நம்ம கொள்கை என்னவோ அதை தெளிவா எடுத்து சொல்லணும். அங்க போகும் பொழுது அவர்கள் மத்தியில ஒரு மாதிரி பேச்சு, இங்க இருக்கும் போது இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி பேச்சு என்ற நிலைமை என்ன கண்டிப்பாக வரக்கூடாது. ஃபஸ்தா என்ற அந்த வார்த்தைக்கு கண்ணாடியை போட்டு உடைக்கிறதுன்னு அர்த்தம். அவருடைய மூலச்சொல்லை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அந்த சதாங்கிற வார்த்தைக்கு எடுத்து பார்த்தா கண்ணாடியை போட்டு உடைக்கிறது. அந்த கண்ணாடியை போட்டு உடைக்கும் பொழுது என்ன ஆகும்? படான்னு அடிச்சதுன்னா பல பேருக்கு குத்தத்தான் செய்யும்.
பல பேருக்கு ரத்தம் வரத்தான் செய்யும். அழகழகா ரவுண்ட் ரவுண்டாலாம் என்ன செய்யாது, உடையாது, அது சிதறத்தான் செய்யும். அப்படித்தான் எனக்கு தௌஹீதை நீ எடுத்து சொல்லணும். தௌஹீதை எடுத்து சொல்கின்ற பொழுது பலருடைய உள்ளங்கள் காயப்படலாம். உண்மைக்காக காயப்பட்டா நீ கவலைப்படாது. நம்ம சொன்னனால குடும்பம் பிரிஞ்சிருச்சே, நம்ம சொன்னனால சண்டை வந்துருச்சே, அங்க பெரிய அடிதடி வந்துருச்சு, அதெல்லாம் நமக்கு சைத்தான் வந்து நம்ம உள்ளத்துல போட்டு செய்யாதேங்கிறதுக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட்ல தாக்கு வருவான். இந்த சென்டிமெண்டல் உண்மையாக இருக்குமானால் அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய செயல் வந்து 100% தப்பு நீங்க சொல்லணும். அவங்க குடும்பத்தை ரெண்டாக்கியவர்கள் முதல் ஆள் யாருன்னு சொன்னா அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குடும்பங்களை இரண்டாக்கியவர்கள், அண்ணன் தம்பிகளை பிரித்தவர்கள், தாய் மகனை பிரித்தவர்கள், கணவன் மனைவியை பிரித்தவர்கள் முதல் இடத்தை கொடுக்கணும்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை போடுங்க. அவங்க செய்யலையா? அவங்க இந்த ஓரிரை கொள்கையை சொன்னதற்காகத்தானே அங்க கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை வந்துச்சு. சாத் இப்னு அபி வக்காஸ் அவங்களுடைய தாய் சாப்பிட மாட்டேன்னு ஒத்த காலில் நின்று தண்ணி குடிக்காம மயக்கப்பட்டு விழுந்து முகம்மதை மறுக்காத வரையிலும் என்ன சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். அந்த தாய் சொன்னாங்க, முடியாதுன்றார் அவரு. நீ என்னத்த நடந்தாலும் சரி ஓரிரை கொள்கை விட மாட்டேன். வரலையா? அபூபக்கருடைய பழைய மனைவி இருந்தார்களே, தலாக்கு விடுன்னு சொல்லலையா? சிறுக்கா? ஓ, அஸ்மாவுடைய தாயார் கையிலா குத்தையிலா கத்தியிலா என்று சொல்லப்படுகிறது. அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இஸ்லாத்தின் சட்டத்தின் அடிப்படையிலே இணை வைத்தவர்கள் என்பதனால தலாக் விடலையா? ரெண்டு பேரும் பிரிக்கப்படலையா? எத்தனை பேர்கள் அண்ணன் தம்பிகளாக இருந்தவர்கள் எல்லாம் பிரிந்து போகலையா? அங்கே மக்காவில் இருந்து சொந்த மந்தம் ஊடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அப்படியே மதீனாவுக்கு போகவில்லையா? எல்லா சொத்துக்களையும் விட்டுவிட்டு போகலையா? அத்தனை பேர்களை கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரித்தார்கள், சொத்து பத்துக்களை பிரித்தார்கள். அவர்களுடைய எல்லா விஷயத்திலையும் பிரச்சனைகளை அல்லாஹ்வின் தூதர் முதல்ல விட்டாங்க. எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? இது எப்படி நாம் ஜீரணிக்கிறோம்? இது உண்மைக்காக நடந்தது. அநியாயத்துக்காக நீ பிரித்தால், நேர்மை இல்லாத விஷயத்துக்காக பிரித்தால் கொதிப்படையலாம். ஓரிரை கொள்கையை சொன்னதற்காக கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை வந்தால் அது பெரிய விஷயம் அல்ல. குடும்பத்துக்கு மத்தியில் பிரிவினை வந்தால் அதுவும் பெரிய விஷயம் அல்ல. தௌஹீத் தான் நம்முடைய உயிர் நாடி, மறுமையில் சொர்க்கம் தான் நமக்கு முக்கிய இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்காக நான் சொந்த மந்தம் உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போவேன். எனக்கு முக்கியம் அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி தன்னுடைய உயிரை விடவும் இந்த நபி அவர்கள் மேலாக நேசிக்கணும். இந்த நபி தான் எங்களுக்கு உயிரை விட மேலே. ஏன் உயிரை விட நான் மேலா நேசிக்க அல்லாஹ்வின் தூதருடைய சட்டத்தை அவங்களுக்கு மாற்றமாக ஒருவர் நடப்பார்களே, ஆனால் அதை நான் என்ன செய்ய மாட்டேன், ஜீரணிக்க மாட்டேன். அதை எடுத்து சொல்லுவேன். அதற்காக எந்த பிரிவினை வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்ற நிலையை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டீர்களானால் இந்த தாவா பிரிவினுடைய இலக்கை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கலாம். இல்லை இது மாதிரி இடையூறுகளை எல்லாம் பார்த்து பார்த்து நான் கொஞ்சம் அப்படியே விட்டு போவேன் என்று சொன்னால் அந்த தாவா பணி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சத்தியமா சரியானதா, நேர்மையானதா, மார்க்கம் சொன்னதா, அதை மட்டும் கரெக்டா பாத்துக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான், திருமறை குர்ஆன் சொன்னதுதான் அப்படி 100% நமக்கு தெரியுமானால் அதை கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் சொல்லுங்கள். அதுல சுருக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாவா பணியை நீங்கள் உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள், நெருங்கிய உறவினர்கள் எல்லாத்துக்கும் நீங்க சொல்வதினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை ரொம்ப அழகா ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள். மந்தல்ல அலா கைரின் பலகு அஜ்ரு ஃபாயிலிஹி. ஒருவர் நல்ல விஷயத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொன்னால் அந்த செய்தவர் போன்ற கூலி உங்களுக்கும் உண்டு என்று சொன்னார்கள். நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஓரிரை கொள்கையை சொல்லி ஒருவர் அந்த சிறுக்கில் இருந்து விலகி வந்து தௌஹீதிலே இறந்து விட்டு அவர் தொழுகையாளியாக மாறி வருவாரானால், அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்பிக்கை கொள்வாரானால் அவருடைய நம்பிக்கைக்குரிய கூலியை மாறி அல்லாஹ் நமக்கு தொடர்ந்து கொண்டு வந்தே இருப்பான். சதக்கத்துன் ஜாரியா மாதிரி ஒரு சிறந்த ஒரு நன்மையை பெறக்கூடிய ஒரு வழிமுறை இதுதான். நிறைய நன்மைகளை ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, நீங்க எந்த அளவுக்கு எவ்வளவு இலக்கு வைக்கிறீங்க, நீங்க சொன்னதுக்கு நன்மை, திருந்தாட்டாலும் சரி நீங்கள் எடுத்து வைத்ததற்குரிய நன்மையை தருவான். திரும்பி விட்டான் என்று சொன்னால் அவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொல்லும் பொழுது நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அழிக்கப்பட்டு நம்முடைய நன்மைகள் நிறைய வருவதற்கு இது ரொம்ப அழகான ஒரு வழி, பெரிய செலவில்லாத ஒரு வழி. உங்களுடைய சொந்தம், உங்க பந்தங்கள், உங்க உறவினர்கள் வீடுகளுக்கு நீங்கள் செல்லும் பொழுதெல்லாம் அங்கே ஏதாவது ஒரு தவறை பார்த்தீர்களே, ஆனால் ஒரு நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நினைத்தீர்களா, அதை ஒன்னே சொல்லி அவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த மாதிரி உங்க நண்பர்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் திருத்திக் கொண்டே வருவீர்களானால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை மலையளவுக்கு பெரிதாக வந்து மறுமையில் நீங்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கு ஒரு வழிகாட்டுதலாக, ஒரு வழிமுறையாக இந்த தாவா பணி உங்களுக்கு நிச்சயமாக உதவும். எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவுடைய
அந்த அறிவுரையின் அடிப்படையில், நபிவழியின் அடிப்படையில் நம்முடைய தாவா பணியை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் எடுப்போமாக. வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர்.